வணக்கம் கந்தன் கண்ணை பக்தர்களே. இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிமை முருகன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அவரோட சிறப்பு அம்சங்களை 12வது ஆண்டு விழா நடைபெறுகின்றது. வாங்க போய் பார்த்தரலாம். முருகா ஏது விளை செய்தாலும் ஏழையேனக்கிரங்கி தீதும் புரியாத தெய்வமே, ஏது விளை செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீதும் புரியாத தெய்வமே, 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 நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே, நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செங்கேளடுத்த சினவடிவேலும் திருமுகமும், செங்கேளடுத்த சினவடிவேலும் திருமுகமும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பதுமமலர் கொங்கே தரலும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே, எதிர் நிற்பனே. அவருடைய பெயரிலே மகிமை அப்படின்றது. அவருடைய மகிமை என்ன அப்படின்னா, நாம் ஒரு கஷ்டத்தோடு அந்த திருக்கோயிலுக்கு போகும்போது அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை முறையிடும் போது அந்த கஷ்டத்தை உடனே நிவர்த்தி செய்கிறார். எப்படி நிவர்த்தி செய்கிறாரு? அருள்வாக்காக சொல்றார். அருட்டு சக்தி தமிழ்ச்செல்வி அம்மா உடம்புல இறங்கி முருகன் நம்மோடு பேசுகிறார், நம்மளுடைய குறைகளை கேட்கிறார். உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இருக்கு, என்னென்ன கடன் இருக்கு, உனக்கு குழந்தை செல்வம் இல்லையா, மக்கள் செல்வம் இல்லையா, இல்ல ஒரு வீடு இல்லையா, ஒரு கார் இல்லையா, உனக்கு என்ன இல்லை, அதை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் அந்த எலுமிச்சங்கனியிலே அமர்ந்து நமக்கான தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கான நன்மைகளை எல்லாம் செய்கிறார். அதுதான் இந்த முருகனுடைய சிறப்பு. இவர் அன்னூர் பதிகாவலன். அன்னூர் பதிகாவலன். இந்த மகிமை முருகன் அன்னூர் பதிகாவலன். கோவை மாவட்டம் சத்தி செல்லும் சாலையில ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆலயம் அன்னூர் பதிகாவலன் என்று நாங்கள் சொல்லுவோம், மகிமையப்பன் என்று சொல்லுவோம், அழகப்பன் என்று சொல்லுவோம். நாங்கள் எவ்வளவெல்லாம் செல்லமாக அவருக்கு பெயர் வைக்க முடியுமோ அதையெல்லாம் வச்சு இந்த முருகனை நாங்கள் வழிபடுறோம்.